Dear friends, welcome to Shortcut Learning. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்த டைம்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யாராவது நம்மளை கொஸ்டின் பண்ணால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், அது பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், 2 டைப்ஸில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் WH கொஸ்டினில் 1 or 2 டைப்ஸை பார்ப்போம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் முடியும் போது உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நீங்கள் மறந்துடுறீங்களா என்ன தெரியல, சப்ஸ்கிரைபே யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. 2K வியூஸ் கூட போகுது, பட் சப்ஸ்கிரைப்ஸ் 270லே நிற்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and share this video to your friends and comment to me. Let's go to class. Present perfect tense. சரிங்களா? Present perfect tense நான் ஏற்கனவே 12 ஃபார்ம்ஸ் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ் நடத்தும் பொழுதும் நான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பேசணும். என்னென்னா பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டும் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன சின்ன வித்தியாசம்னா, பாஸ்ட் ஈவெண்ட்டில் நடந்த செய்தியை சொல்லும் பொழுது டைமை குறிப்பிட்டு சொன்னோம்னா அது பாஸ்ட் டென்ஸ். டைமை குறிப்பிடாத ஒரு நிகழ்வை பாஸ்ட் நிகழ்வு சொன்னோம்னா அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் குறிப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இது எந்த டென்ஸில் வரும்? ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இதே நான் போன வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது அது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் விசிட்டட் யுவர் ஹோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ், பிகாஸ் தேர் இஸ் நோ டைம் நோட்டட். அட் த சேம் டைம் ஐ விசிட்டட் யுவர் ஹோம் லாஸ்ட் வீக் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப குழம்பிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக அடுத்து பார்ப்போம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹாவ் அல்லது ஹேஸ். ஐ வி யூ தே கூட ஹாவ் வரும், ஹீ ஷீட் கூட ஹேஸ் வரும். ப்ளஸ் வெர்பு 3 participle, past participle of the verb, third form of the verb, plus or minus complement போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம வேறு என்னெல்லாம் எழுதுமோ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃப்ரேம். நம்ம எத்தனை ப்ரொனவுன் சொல்லியிருக்கோம்? 7 ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? 7 ப்ரொனவுன்ஸில் எப்படி எழுதுறது? ஒவ்வொரு ப்ரொனவுன்ஸுக்கும் எந்த ஹாவ் யூஸ் பண்ணலாமா, ஹேஸ் யூஸ் பண்ணணுமா, அதையும் எழுதிடுவோம். ஓகேங்களா? ரைட். இதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன? இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். இது எந்த டென்ஸில் போச்சிருக்கான்னு சொல்லும்போது கீவேர்ட்ஸ் பார்த்தோன்னே இந்த டென்ஸு தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கீவேர்ட்ஸு இப்போ ஜஸ்ட் சொல்கிறோம். ஓகே, கீவேர்ட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி, so far, yet, till now, up to now, just before. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் பெரும்பாலும் அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் குறிக்கும். ஓகேங்களா? இது கீவேர்ட்ஸ். ஒவ்வொரு ப்ரொனவுன்லையும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ். 7 ப்ரொனவுன்ஸ் என்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? ஐ ஹாவ் ட்ரான் திஸ் பிக்சர், வி ஹாவ் ட்ரான் திஸ் பிக்சர், யூ ஹாவ் ட்ரான் திஸ் பிக்சர், they have drawn this picture, he has drawn this picture, she has drawn this picture, it has drawn this picture. So 7 pronoun. இங்கே கவனிங்க, he, she, itக்கு நம்ம has யூஸ் பண்ணியிருக்கோம், I, we, you, theyக்கு have யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், third person singular வந்தால் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்பொழுது have யூஸ் பண்ணக்கூடாது, has தான் யூஸ் பண்ணணும். has கூட verb 3 யூஸ் பண்ணணும். கிளியருங்களா? ஸோ இப்படி தான் எக்ஸாம்பிள்ஸ். 7 ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? கொஸ்டின்.
ஹவு டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ் ஆர் நோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர்ஸ் வரும் பாசிட்டிவில். அதே மாதிரி நெகட்டிவ் பார்க்கும்போதும் ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ் வரும். 3 ஆன்சர் சொல்லலாம், அதுதான் வரணும் அவசியம் இல்லை, 3 ஆன்சர் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம். ஓகே, கவனிங்க. சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. எப்படி வந்தால் இது ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டே வெர்போடு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அது எஸ் ஆர் நோ கொஸ்டின். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுத தெரிஞ்சால் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்படியே மாற்றி போடுங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ எப்படி கொஸ்டின்? Have I drawn this picture? ஓகே, have I drawn this picture? என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேன். நான் இந்த படத்தை வரைஞ்சிட்டேனா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் சொல்லலாம்? ஏற்கனவே சொன்ன ஆன்சர் தான், நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். இப்போ நீங்கள் have I drawn this picture அப்படி கொஸ்டின் வரும்போது எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம்னா, எஸ் ஐ ஹாவ் ட்ரான் திஸ் பிக்சர் அப்படி ஒரு ஆன்சர் பண்ணலாம். நோ ஐ ஹேவன்ட் ட்ரான் திஸ் பிக்சர். ஹாவ் நாட் டு சொல்லலாம், ஹேவன்ட் டு சொல்லலாம். ஸ்போக்கனில் வரும்போது ஹேவன்ட் யூஸ் பண்ணுங்கள், ஹேவ் நாட் டு சொல்ல வேணாம். ஓகேங்களா? நோ ஐ ஹேவன்ட் ட்ரான் திஸ் பிக்சர் அப்படி ஒரு ஆன்சர் சொல்லலாம். நோ ஐ ஹாவ் ரிட்டன் திஸ் நோட்ஸ். நான் படம் வரையலை, இந்த படத்தை நான் வரையலை, நான் நோட்ஸ் எழுதிட்டேன். கிளியருங்களா? ஸோ ஹேவ் ஐ ரிட்டன் ட்ரான் திஸ் பிக்சர் கேட்கும் பொழுது எப்படியாக 3 விதமான ஆன்சர், நீங்கள் எந்த ஆன்சர் சரியாக பொருந்துமோ அந்த ஆன்சரை சொல்லலாம். இதுக்கு ஹேவ் ஐ சொல்லியாச்சு. ஹேவ் வி ட்ரான் திஸ் பிக்சர் அப்படி கொஸ்டின் பண்ணும்பொழுது என்னெல்லாம் ஆன்சர் பண்ணலாம்? எஸ் வி ஹேவ் ட்ரான் திஸ் பிக்சர். நம்ம அந்த படத்தை வரைஞ்சிருந்தோமானா எஸ் வி ஹேவ் ட்ரான் திஸ் பிக்சர் அப்படி சொல்லலாம். இல்லை அந்த படத்தை வரையலனா நோ ஐ ஹேவன்ட் ட்ரான் திஸ் பிக்சர். இல்லை நான் அந்த படத்தை வரையலை அப்படி சொல்லலாம். நோ யூ ஹேவ் ரிட்டன் திஸ் நோட்ஸ். இல்லை நாங்கள் இந்த நோட்ஸை எழுதிட்டு இருந்தோம், அதாவது அந்த படத்தை நாங்கள் வரையலை, நாங்கள் நோட்ஸை எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர். அடுத்த ப்ரோனவுன் என்ன? யூ. அடுத்த ப்ரோனவுன் யூ. யூ வச்சு யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது ஹேவ் யூ brought the book? நீ புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறியா? எஸ் வி ஹேவ். யூ கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் என்ன பண்ணுவோம்? வி தான் சொல்லுவோம் இல்லையா? எஸ் வி ஹேவ் brought the book அப்படி ஒரு ஆன்சர் சொல்லலாம். எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, நோ வி ஹேவன்ட் brought the book. நாங்கள் புத்தகத்தை கொண்டு வரவில்லை அப்படி ஒரு ஆன்சர் சொல்லலாம். கொண்டு வந்துக்கிறியா? இல்லை. வி ஹேவ் bring கைட்ஸ். சாரி, வி ஹேவ் brought கைட்ஸ். ஆமாம். கொண்டு வந்துக்கிறியா? இல்லை, நாங்கள் கைடை கொண்டு வந்துக்கிறோம். ஓகேங்களா? புத்தகத்தை கொண்டு வந்துக்கிறியா? ஆமாம், கொண்டு வந்துக்கிறோம். இல்லை, கொண்டு வரல. இல்லை, கைடை கொண்டு வந்துக்கிறோம். புத்தகத்தை கொண்டு வரவில்லை, கைடை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 3 ஆன்சர்ஸ். 1 கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ். ஓகே, தே ப்ரோனவுன் வச்சு கொஸ்டின் பண்ணுறோம். ஹாவ் தே சப்மிட்டட் தர் ப்ராஜெக்ட்? அவங்களுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டாங்களா? எஸ் தே ஹேவ் சப்மிட்டட் தர் ப்ராஜெக்ட் அப்படி ஒரு ஆன்சர் சொல்லலாம். அவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் தே ஹேவ் சப்மிட்டட் தர் ப்ராஜெக்ட் சொல்லலாம். பண்ணலைன்னா நோ தே ஹேவன்ட் சப்மிட்டட் தர் ப்ராஜெக்ட். இல்லை, அவங்க ப்ராஜெக்டை அவங்க சப்மிட் பண்ணலை அப்படி சொல்லலாம். இல்லை, வேறு மாதிரி சொல்லணும்னா நோ தே ஹேவ் சப்மிட்டட் எம்டி பேப்பர்ஸ். அங்கே ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணல, வெறும் எம்டி பேப்பர்ஸ் தான் சப்மிட் பண்ணாங்க. எப்படியும் நம்ம ஆன்சர் சொல்லலாம். ஸோ தேட் இஸ் எ சிங்கிள் கொஸ்டின் ஃபார் 3 ஆன்சர்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் சொன்னோம். ஸோ ஐ பார்த்துட்டோம், வி பார்த்துட்டோம், யூ பார்த்துட்டோம், தே பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இருக்குது ஹீ ஷீட். ஹீ ஷீட் 3மே தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் எழுதி போடலாம். ஓகே, ஹேஸ் ஹீ மேரீடு உமா? அவன் உமாவை
மேரேஜ் பண்ணிட்டானா? எஸ், ஹீ ஹேஸ் மேரிடு உமா. ஆமாம், அவன் உமாவை மேரேஜ் பண்ணிட்டான். நோ, இல்லை, ஹீ ஹேசன்ட் மேரிடு உமா. இல்லை, அவன் உமாவை மேரேஜ் பண்ணிக்கல. அல்லது நோ, ஹீ ஹேஸ் மேரீட் ரமா. உமாவை மேரேஜ் பண்ணிக்கல, ரமாவை மேரேஜ் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதே தான் ஷீக்கும் வரும். ஓகே, ஹேஸ் ஷீ மேரீடு ரவி? அவள் ரவியை மேரேஜ் பண்ணி கொண்டாளா? எஸ், ஷி ஹேஸ் மேரீடு ரவி. அப்படி ஒரு ஆன்சர் சொல்லலாம். மேரேஜ் பண்ணி கொண்டிருந்தால் எஸ், ஷி ஹேஸ் மேரீடு ரவி சொல்லலாம். இல்லைன்னா நோ, ஷி ஹேசன்ட் மேரீடு ரவி சொல்லலாம். அல்லது வேறு யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நோ, ஷி ஹேஸ் மேரீடு ராஜ். கிளியருங்களா? ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ பார்த்தாச்சு. அடுத்தது இட். கவனிங்க, ஹேஸ் இட் கிக்டு த டாக்? அது டாகை உதச்சுதா? எஸ், இட் ஹேஸ் கிக்டு த டாக். ஆமாம், அது டாகை தான் உதச்சுது. நோ, இட் ஹேசன்ட் கிக்டு த டாக். இல்லை, அது டாகை உதைக்கலை. அப்புறம் நோ, இட் ஹேஸ் கிக்டு த கேட். இல்லை, அது கேட்டை உதச்சுது. ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான, இதை போல் டிஃப்ரெண்ட்டான வெர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாசிட்டிவில் கொஸ்டின் கேட்டுட்டோம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து எதில் கேட்கணும்? நெகட்டிவில். ரைட். ஹேவன்ட் ஐ க்ளோஸ்டு த டோர்? நான் கதவை மூடலையா? எஸ், ஐ ஹேவன்ட் க்ளோஸ் டோர். ஆமாம், நான் கதவை மூடலை. நோ, ஐ ஹேவ் க்ளோஸ் டோர். இல்லை, நான் கதவை மூடிட்டேன். எஸ், ஐ ஹேவ் ஓப்பன் த டோர். கதவு மூடலை, நான் டோரை ஓப்பன் பண்ணேன். கிளியருங்களா? ஸோ நெகட்டிவ்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டோம், 3 ஆன்சர் சொல்லணும். ஹேவன்ட் ஐ க்ளோஸ்டு த டோர்னா நான் கதவை மூடலையா? எஸ், ஐ ஹேவன்ட் க்ளோஸ் த டோர். ஆமாம், நான் கதவை மூடவில்லை. நோ, இல்லை, ஐ ஹேவ் க்ளோஸ்டு த டோர். இல்லை, நான் கதவை மூடிட்டேன். அல்லது கதவு மூடலையா? ஆமாம், ஐ ஓப்பன்டு த டோர். நான் டோரை ஓப்பன் செய்தேன், திறந்து விட்டேன். ஸோ 3 ஆன்சர்ஸ். ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ். ஐ ப்ரொனவுன் ஓவர். அடுத்த ப்ரொனவுன் வி. ஹேவன்ட் வி டச்டு த டிப்? நம்ம அந்த நுனியை டச் பண்ணலையா? எஸ், வி ஹேவன்ட் டச்டு த டிப். ஆமாம், அந்த மணியை நம்ம டச் பண்ணலை. இல்லை, நோ, வி ஹாவ் டச்டு த டிப். நம்ம அந்த டிப்பை டச் பண்ணோம். அல்லது எஸ், வி ஹாவ் கட் த டிப். ஆமாம், டச் பண்ணலை, அந்த டிப்பை கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ். ஐவி முடிஞ்சிச்சு, வி முடிஞ்சிச்சு. அடுத்து யூ. ஹேவன்ட் யூ டிரைவ் இன் எ கார்? அப்படி கொஸ்டின் வரும்பொழுது ஆன்சர் என்ன சொல்கிறோம்? எஸ், சிங்குலர் இருந்தால் ஐ சொல்கிறோம், ப்ளூரல் இருந்தால் வி சொல்கிறோம். எஸ், ஐ ஹேவன்ட் டிரைவ் இன் எ கார். ஆமாம், நாங்கள் கார் ஓட்டவில்லை. சப்போஸ் ஓட்டி இருந்தேன்னு வச்சுங்களேன். நோ, இல்லை, ஐ நான் சிங்குலர், வி நான் ப்ளூரல் சொன்னால் வி ஹேவ் டிரைவ் இன் எ கார். இல்லை, நாங்கள் கார் ஓட்டணும் அப்படி சொல்கிறோம். அல்லது ஆமாம், வி ஹேவ் டிரைவ் இன் எ பஸ். ஆமாம், நாங்கள் காரை ஓட்டலை, நாங்கள் பஸ்ஸை ஓட்டணும் அப்படி ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, கிளியருங்களா? ஓகே, கவனிங்க. ஹேவன்ட் தே பர்ச்சேஸ்டு த ட்ரெஸ்? ஹேவன்ட் தே பர்ச்சேஸ்டு ட்ரெஸ் அப்படி ஒரு கொஸ்டின் பண்ணும்போது எஸ், தே ஹேவன்ட் பர்ச்சேஸ்டு ட்ரெஸ். அவர்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணவில்லையா? ஆமாம், தே ஹேவன்ட் பர்ச்சேஸ்டு ட்ரெஸ். ஆமாம், அவங்க ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணலை. நோ, இல்லை, தே ஹேவ் பர்ச்சேஸ்டு த ட்ரெஸ். இல்லை, அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. அல்லது எஸ், தே ஹேவ் பர்ச்சேஸ்டு ஃப்ரூட்ஸ். இல்லை, அவங்க ஃப்ரூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஐ, வி, யூ, தே சர்ச். அடுத்தது ஹீ ஷீட். ஹீ ஷீட்டு 3க்கும் என்ன வரும்? ஹேஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. ஹேசன்ட் ஷீ வெல்கம்டு த கெஸ்ட்? அவங்க கெஸ்ட்டை வெல்கம் பண்ணவில்லையா, வரவேற்கவில்லையா? எஸ்,
ஷீ ஹேசன்ட் வெல்கம்டு த கெஸ்ட். ஆமாம், அவங்க கெஸ்ட்டை வெல்கம் பண்ணலை. அப்படி ஒரு ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் அவங்க வெல்கம் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை நோ ஷீ ஹேஸ் வெல்கம்டு த கெஸ்ட். இல்லை அவங்க கெஸ்ட்டை தான் வெல்கம் பண்ணாங்க, அப்படி ஆன்சர் சொல்லலாம். நல்லது. எஸ், ஷீ ஹேஸ் வெல்கம்டு த பப்ளிக். கெஸ்ட்டை வெல்கம் பண்ணல, அவங்க பப்ளிக்கை தான் வெல்கம் பண்ணாங்க. அப்படி ஒரு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அடுத்து இட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்க. ஓகே, கவனிங்க. ஹேசன்ட் இட் பைட்டன் த மேன். அது மனிதனை கடிக்கவில்லையா? எஸ். சாரி, ஹேசன்ட் இட் பைட்டன் த மேன். அது மனிதனை கடிக்கவில்லையா? எஸ், இட் ஹேசன்ட் பைட்டன் த மேன். ஆமாம், மனிதனை கடிக்கவில்லை. நோ, இட் ஹேஸ் பைட்டன் த மேன். இல்லை அது மனுஷன் தான் கடிச்சது. எஸ், இட் ஹேஸ் பைட்டன் த டாக். ஆமாம், அது டாகை கடிச்சது. இப்படி சொல்லலாம். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ். பாசிட்டிவ்லேயும் பார்த்தோம், நெகட்டிவ்லேயும் பார்த்தோம். ஏற்கனவே சொன்னேன், ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். டைமு குறிப்பிடுகின்ற பாஸ்ட் டென்ஸு, டைமை குறிப்பிடாத பாஸ்ட் டென்ஸு ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இந்த ஹாவ், ஹேஸ், ஹேடு வரும்போது நம்ம சொல்லலாம், வரும்போது வெர்பு 3 தான் வரணும். சரிங்களா? அல்லது டூ ஃபார்ம்லையும் ஹேவ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் சின்சியராக கவனிங்க. ஓகே, ஹேவ் யூ 10 rupees? எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கிராமட்டிக்கலாக கேட்கக்கூடாது. அப்போ எப்படி கேட்கலாம்? 10 ரூபா வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது டூ யூ ஹாவ் 10 rupees தான் கேட்கணும். அது டூ ஃபார்ம். ஓகேங்களா? ஹேவ் யூ 10 rupees கேட்டால் கொஸ்டின் தப்பு. இதே ஹேவ் யூ கெயின்டு 10 rupees போட்டால் கரெக்ட். ஹேவ் யூ கெயின்டு 10 rupees, ஹேவ் யூ லாஸ்ட் 10 rupees. ஸோ ஹேவ் பக்கத்தில் வரும்போது வெர்பு 3 தான் வரணும். சரிங்களா? அப்போ அது டூ ஃபார்மில் கொஸ்டின் வரும்போது டூ யூ ஹாவ் 10 rupees அப்படி தான் கேட்கணும். சரிங்களா? அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஹாவை பிரித்தா டூ ப்ளஸ் ஹாவ். ஹேஸை பிரிக்கும்போது டஸ் ப்ளஸ் ஹாவ். டஸ் ஹி ஹாவ் 10 rupees? புரியுங்களா? டஸ் ஹி ஹாவ் 10 rupees? எஸ், ஹி ஹேஸ் 10 rupees. ஓகேங்களா? கவனிங்க. ஹாவ் யூ 10 rupees அப்படி ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா கிராமட்டிக்கலாக தப்பு. அப்போ எப்படி கேட்கணும்? ஹாவ் யூ கெயின்டு 10 rupeesன்னு கேட்கலாம். ஹாவ் வர இடத்துல ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் இடத்துல வெர்பு 3 வரணும். அல்லது ஹாவ் யூ லாஸ்ட்டு 10 rupees கூட கேட்கலாம். ஹாவ் யூ 10 rupees கேட்கக்கூடாது. அப்போ 10 ரூபா வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது டூ யூ ஹாவ் 10 rupees தான் கேட்கணும். ஓகேங்களா? டூ யூ ஹாவ் 10 rupees கேட்கணும். சரி, அவன் வச்சுருக்கானா எப்படி கேட்போம்? டஸ் ஹி ஹாவ் 10 rupees? டஸ் ஹி ஹாவ் 10 rupees? சரிங்களா? இது வெர்பை எப்படி பிரிக்கிறது அந்த இதெல்லாம் வர கிளாஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் டூ ஃபார்மும் ஹாவ் ஃபார்மும் சின்ன வித்தியாசம்தான். ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3 வந்தால் அது ஹாவ் ஃபார்ம். ஹாவ் பக்கத்தில் வெர்பு 3 வரலாம், அது டூ ஃபார்ம். ஐ ஹாவ் 10 rupeesனால் அது சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹாவ் கெயின்டு 10 rupeesனால் அது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ் கூட வெர்பு 3 வந்தால் தான் அது பர்ஃபெக்ட் டென்ஸ். வெர்பு 3 வரணும், அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸை இதோடு முடிச்சுக்கலாம். இன்னொரு டென்ஸில் அடுத்த கிளாஸை நம்ம மீட் பண்ணுவோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எப்போ கமெண்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி அவங்களுடைய ஸ்போக்கனுக்கும் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ.